கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு கர்த்தரை மையமாக வைத்து வாழுங்கள். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கைகளிலே பலவிதமான சூழ்நிலைகள் அல்லது எதிரான காரியங்கள் எங்களுக்கு வரும் பொழுது அல்லது அதை சந்திக்கும் பொழுது சில வேளைகளிலே நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற பலத்தையும் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தைரியங்களையும் எங்களுக்குள்ளே எவ்வளவுத்திற்கு எதிராக வருகிற காரியங்களை எல்லாம் சமாளிக்க முடியும் என்று நினைத்து அவைகளை வைத்து நாங்கள் இந்த போராட்டத்திலே ஓகே, இதுல நாங்கள் ஜெயிக்கலாம், நாங்கள் ஜெயிக்க முடியாது, இந்த போராட்டத்தை சந்திக்கலாம், இல்லாட்டி இதுல ஏதாவது வேறு வழியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களை வைத்து அன்புக்குரியவர்களே எதிராக சில சூழ்நிலைகளையோ சில விடயங்களை சந்திக்கும் பொழுது நாங்கள் எங்களை ஒரு மையமாக வைத்து இது என்னால முடியுமா, இது எப்படி, இது என்னால முடியாது, இது எல்லாம் எனக்கு சரி வராது என்று இப்படி எங்களை நாங்கள் மையமாக வைத்து அன்பானவர்களே எங்களுக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகளை, அது பொருளாதார காரியங்களா இருக்கலாம், நாளாந்தம் சில சந்திக்கிற மனிதர்களுடைய சில போராட்டங்களா இருக்கலாம், அவைகளை எல்லாம் நாங்கள் எங்களை மையமாக வைத்து இப்படிப்பட்ட மனிதர்களோடெல்லாம் நாங்கள் எனக்கு போராடுறதுக்கு அல்லது அவர்களோடு சேர்ந்து இந்த இப்படியான ஒரு இந்த சூழலுக்குள்ளாய் நான் நடப்பதற்கு என்னால் எல்லாம் சரி வராது, என்னால் எல்லாம் முடியாது என்று சொல்லி நாங்கள் எங்களை மையமாக வைத்து நாங்கள் சில முடிவுகளை எடுக்கிறோம். அன்பானவர்களே, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை மையமாக வையுங்கள். உங்களுக்கு எதிராக வருகிற நீங்கள் சந்திக்கிற போராட்டம் உங்களாலே முடியாததா இருக்கலாம் அல்லது உங்களுடைய பலத்துக்கு மிஞ்சினதாக இருக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, நாங்கள் எங்களை அதிலே வைத்து பார்ப்போம் என்று சொன்னால் நாங்கள் சோர்ந்து போகிறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு, அல்லது ஏதாவது வேறு வழிகளிலே கர்த்தரை விட்டு வேறு காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத விடயங்களை செய்து அதை ஜெயிப்பதற்கான யோசனைகளை செய்வதற்கு பல சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அன்பானவர்களே, நாங்கள் எதை சந்தித்தாலும், ஆமென், எந்த விடயங்களை நாங்கள் சந்திக்கும் பொழுதும் அது எங்களுக்கு இதெல்லாம் சரிவராது, எங்களாலே முடியாது, என்னுடைய சுபாவம் எல்லாம் இப்படியான சூழ்நிலைகளிலே போவதற்குரிய சுபாவம் இல்லை என்றெல்லாம் எங்களை வைத்து நாங்கள் எங்களை மையமாக வைத்து அன்பானவர்களே நாங்கள் அந்த விடயங்களை கையாளக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு என்னுடைய செய்தி. அப்படி என்று சொன்னால் நாங்கள் தேவனை மையமாக வைக்க வேண்டும், கர்த்தரை நாங்கள் மையமாக வைப்போமா இருந்தால் அன்பானவர்களே நாங்கள் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாங்கள் அவைகளை எங்களால் முடியாது என்று எங்களுடைய மனசும் மாமிசம் எங்களுக்குள்ளா இருக்கிற அந்த பலத்தையும் வைத்து நாங்கள் நிதானித்தாலும், ஆனால் கர்த்தரை நாங்கள் மையமாக வைக்கும் பொழுது கர்த்தராலே நாங்கள் ஒரு சேனைக்குள்ளே பாய்வோம், கர்த்தராலே ஒரு மதிலை தாண்டுவோம். ஆகவே கர்த்தரை மையமாக வைப்போம். எங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லது ஏதோ ஒரு காரியம் எங்களுக்கு ஒரு சவால்களாக வரலாம், அவைகள் எல்லாம் கர்த்தராலே நாங்கள் தாண்ட முடியும். கர்த்தரை மையமாக வைப்போம், கர்த்தரை மையமாக வைப்போமானால் நிச்சயமாக நாங்கள் எதிராக வருகிற ஒவ்வொரு நிலைகளையும் சவால்களையும் போராட்டங்களையும் அன்பானவர்களே எங்களால் முடியாதென்று எந்த விடயத்தையும் நாங்கள் சொல்லாதபடிக்கு கர்த்தருக்குள்ளாகவும் நாங்கள் கர்த்தரை மையமாக வைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது பாருங்கள், பிலிப்பியர் புஸ்தகத்திலே சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்னை பலப்படுத்துகிற இயேசு, அவர் தன்னை மையமாக வைக்காமல் தன்னாலே சில காரியங்களை அதாவது செயற்படுத்துவதற்கோ அல்லது சில காரியங்களுக்குள்ளே நடப்பதற்கு முடியாதிருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய
சில வேளைகளிலே என்னுடைய சுபாவம் எல்லாரையும் மன்னிக்க முடியாது, அல்லது என்னுடைய சுபாவம் எல்லாரிடத்திலும் மன்னிப்பு கேட்க முடியாது, அல்லது எனக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மேல சில காரியங்களை செய்ய முடியாது, சில மனிதர்களோடு பேச முடியும். இப்படியெல்லாம் எங்களுடைய சுபாவம் இருக்கு. ஆனால் அன்பானவர்களை, கர்த்தரை நாங்கள் மையமாக வைக்கும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின், அதனால தான் சொல்லுகிறேன், எங்களை மையமாக வைத்து நாங்கள் வாழாமல் கர்த்தரை மையமாக வைத்து, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், அந்த ஒரு தெய்வத்தினுடைய வல்லமையை நாங்கள் மையமாக வைத்து, அன்பானவர்களே, நாங்கள் ஒவ்வொரு காரியங்களை இந்த பூமியிலே நாங்கள் செயற்படுத்த கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொன்றையும் கடந்து போவதற்கு நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவார். ஆமென். அதனால்தான் இங்கே பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி, அதே போல யோவானிலே நாங்கள் பார்க்கிறோம். யோவான் அங்கே முதலாவது யோவானிலே 9வது வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்படும். அப்ப உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் எவரையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர். என்னால முடியாது, இதெல்லாம் எனக்கு சரி வராது, நான் இப்படித்தான், என்னுடைய காரியம் இப்படித்தான், இதுக்கு மேல எனக்கு ஒரு வளர்ச்சி என்று சொல்வதற்கு என்னாலேயே நான் சொல்வதற்கு இயலாது. அவ்வளவுத்துக்கு எனக்குள்ள இவ்வளவு பலவீனம் இருக்கு, பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் தேவனை மையமாக வைக்கும் பொழுது, தெய்வத்தை மையமாக வைத்து நாங்கள் வாழும் பொழுது, தேவனுக்குள்ளாய் நாங்கள் சொல்ல முடியும். எந்த மனிதனையும் உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி என்னோடு இருக்கிறபடினால் என்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். என்னுடைய வாழ்க்கை முடிந்து போயிற்றென்று சொல்வதற்கு அல்ல, கர்த்தர் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ வைக்கிற தெய்வம் என்று சொல்லி, என்னுடைய வாழ்க்கையினுடைய இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றிகளை நான் எடுப்பேன் என்று சொல்லி கர்த்தரை மையமாக வைத்து, அன்பானவர்களே, நாங்கள் வாழ வேண்டும். எங்களுக்கு பல மாமிசம் பலவீனம் உள்ளதுதான், பல காரியங்கள் இயலாமைகள், முடியாது, இதெல்லாம் சரிவராது என்று சொல்வதற்கு எங்களை நாங்களே சில வேளைகள் நிதானித்து நாங்கள் சொல்ல முடியும், சொல்வதற்கு ஏதுவா இருக்கும். ஆனால் எங்களை மையமாக வைக்க வேண்டாம், கர்த்தரை மையமாக வைப்போம். ஆமென். பவுல் சொன்ன, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். இங்கே யோவான் புஸ்தகத்திலே வாசித்தது போல, உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி அவர் என்று சொல்லப்படுகிறபடினாலே அந்த தேவனை நாங்கள் மையமாக வைத்து, அன்புக்குரியவர்களே, நாங்கள் வாழும் பொழுது கர்த்தருக்குள்ளாக நாங்கள் நிச்சயமாக ஆண்டவராலே நாங்கள் நாளுக்கு நாள் ஒரு பலப்படுத்தப்பட்டவர்களாக நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வாழ முடியும். ஆமென். நாங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் என்று சொல்லி ஒரு 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 அப்படியே ஒரு ஒரு மட்டமான நிலையில இருக்க வேண்டியது. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கைகளை எந்த நிலையா இருந்தாலும், வியாதிகளா இருக்கலாம், பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகள் குடும்பத்தில் இருக்கலாம், கர்த்தரை மையமாக வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த இடத்திலே ஒரு வெற்றி தருவார், கர்த்தர் இந்த இடத்திலே ஒரு ஜெயத்தை தருவார், ஒரு சமாதானத்தை தருவார், சுகத்தை தருவார் என்று கர்த்தரை மையமாய் வையுங்கள். உங்களுடைய சர்வ பலவீனத்தை மையமாக வைத்து பேச வேண்டாம், உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை மையமாக வைத்து பேச வேண்டாம், கர்த்தரை மையமாக வைத்து பேசுங்கள். பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே மோசே தேவன் அழைத்த பொழுது தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வரும்படியாக முதலாவது அங்கே அழைப்பு அவனுக்கு கடந்து போனது. அவன் என்ன சொல்லுகிறான்? தன்னை மையமாக வைத்து சில காரியங்களை சொல்லுகிறார். யாத்திராமம் 4:12 10 இருந்து நான் சில வார்த்தைகளை வாசிக்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் எந்த மந்த நாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அதனால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் என்றார். ஆகவே என்ன அன்பானவர்கள் இவைகளுக்குள் அடங்குகின்றார்? கர்த்தரை மையமாக வைக்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை எப்படி உயர்த்துவார், என்னுடைய வாழ்க்கையை வாழ வைக்கும்படியாய் வந்த தெய்வம், என்னுடைய வாழ்க்கைகளுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தெய்வத்தை நாங்கள் மையமாக வைக்கும் பொழுது
கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் எங்களை ஆசீர்வதிப்பார். அந்த அந்த விடயங்களில் ஒரு வெற்றியை தருவார். ஆகவே நான் என்ன திருப்ப சொல்ல, எங்களுடைய பலவீனமான காரியங்களை, வியாதிகளையோ குடும்ப சூழல்களையோ பொருளாதாரங்களையோ எதிரான மனுஷர்களுடைய பலவிதமான காரியங்களையோ மையமாக வைத்து பேச வேண்டாம். கர்த்தரை மையமாக வைப்போம். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் எங்களுக்குள்ள இருக்கிறவர் அவர் பெரியவர். ஆமே, அவராலே நாங்கள் ஒரு சேனைக்குள்ளே பாய முடியும், அவராலே ஒரு மதலை தாண்ட முடியும் என்றுதான் வேதத்திலே தேவனுடைய மனுஷர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, கர்த்தரை மையமாக வைங்கள். சில தேவனுடைய அழைப்புகள் வரும் பொழுது சில மனிதர்கள், இப்ப மோசே சொன்னது போல, எனக்கு பேச தெரியாது, நான் திக்குவாய் மந்தனா என்று இப்படி சொல்ல பொழுது கர்த்தர் சில காரியங்களை சொல்லுகிறார். இதே போல புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களை அழைக்கிறார். அங்கே நீங்கள் 1 கொரிந்தியர் 1:27-28 பார்க்கும்போது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் நான் அதை வாசித்தேன் என்றால், அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கைகள் எங்களுக்கெல்லாம் படிப்பறிவில்லை, எங்களால முடியாது, எங்களால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, நாங்கள் எல்லாம் ஒரு அற்பமா எண்ணப்படுகிற மனுஷர்கள் என்று அப்படி எங்களை நாங்கள் எங்களுடைய சூழலை எங்களுடைய நிலைமைகளை வைத்து நாங்கள் அன்பானவர்களே எங்களை ஒரு மட்டத்திலே ஒரு 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 காரியத்துக்குள்ளே அடக்கி கொள்ள வேண்டாம். கர்த்தருக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையிலே அவர் என்னை உயர்த்துவார், அல்லது என்னுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். என்னுடைய இந்த வியாதி நிலைமையிலிருந்து அவர் எனக்கு சுகத்தை தருவார். இந்த குடும்ப சூழல்ல இருந்து எனக்கு நல்ல ஒரு சமாதானத்தை தருவார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வார். கர்த்தரை மையமாக வைத்து பேசுங்கள். சூழல்கள், எங்களுடைய வாழ்க்கைகள் சில வேளைகளிலே நாங்களே அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதென்று சொல்வதற்கு ஏதுவான நிலைமைகள் இருக்கலாம். கர்த்தரை மையமாக வையுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை மையமாக வைத்து பேசுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். சில வேளைகளை அன்பானவர்களே, சில காரியங்கள் நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கூட சில வேளைகள், இது ஒரு வித்தியாசமான பார்வை, சில வேளைகளை கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சில வேளையிலே ஆண்டவருக்குள்ளாக வாழ்கிற எங்களுக்கு சில போராட்டங்கள், உபத்திரவங்கள், சில துன்பப்படுத்துவதற்கு ஏதுவான காரியங்கள் சம்பவிக்கும் பொழுது கூட நாங்கள் இந்த நேரத்திலும் நாங்கள் கர்த்தரை மையமாக வைத்து பார்க்க வேண்டும். நாங்கள் அந்த நேரங்கள், ஏன் நான் கர்த்தரை பற்றி கொண்டு நடக்கிறேன், கர்த்தரை சார்ந்து வாழ்கிறேன், எனக்கு என்னத்துக்கு இப்படியான துன்பம், எனக்கு என்னத்துக்கு இப்படி வேதனை, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ, கர்த்தர் என் மேல் இரக்கம் இல்லாமல் இருக்கிறாரோ என்று அன்பானவர்களே, இப்படி நாங்கள் ஒரு சில வேளைகளை கர்த்தருக்குள்ளே இருந்தும் சில கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நடத்தப்படும் பொழுது நாங்கள் அப்படியாக பேசிவிடக்கூடாது. கர்த்தரை மையமாக வைத்து பேசுவோம்னா எப்படி பேசுவோம்? ரோமன்ல என்ன சொல்லப்படுகிறது? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலது நன்மைக்கு ஏதுவாகும். அப்ப அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறபடியினாலே அன்பானவர்களை கர்த்தரை இந்த நேரங்களில் மையமாய் வைக்க வேண்டும், மையமாய் வைத்து பேசும். ஏன் எனக்கு இப்படி, ஆண்டவர் இப்படி சொல்ல, எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகத்தான் இப்படியான சில எதிரான சூழ்நிலைகளை நான் ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து கொண்டுதான் இப்படி வருகிறது. ஓகே, இது ஆண்டவர் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக, ஏதோ ஒரு உயர்வுக்கு, ஆசீர்வாதத்துக்கு, அவருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது என்று சொல்லி இப்படி கர்த்தரை மையமாக வைத்து பேச வேண்டும். ஆமென். பாருங்கள், சங்கீதத்திலே ஒரு வேத பகுதி சொல்லப்படுது, 77வது அதிகாரத்திலே பாருங்கள், அதிலே ஒரு 5வது வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன், ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்தேன், இருதயத்தோடு சம்பாசித்துக் கொள்கிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது, ஆண்டவர் நித்திய காலமாய் சொல்லுகிற பாருங்கள், ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த அடைப்பு குறிக்குள்ளே சொல்லப்படும் சேலா
என்று சொல்லு, சேலா என்று சொன்னால் நிறுத்தி அங்கே வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே பாருங்கள், அவர்களெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்ய இருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிட்டோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டார். இப்படி அவருக்கு வந்த சூழ்நிலையிலே கர்த்தர் எல்லாம் என்னை விட்டு விட்டாரோ, மறந்து விட்டாரோ, எல்லாம் முடிந்து விட்டதோ என்று அவர், அன்பானவர்கள், அவருடைய அந்த சூழ்நிலையை வைத்து பேசுகிறார். ஆனால் கர்த்தரை மையமாக அன்புக்குரியவர்களே நாங்கள் வைத்து பேசுவோம் என்றால், எப்படியான கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது, இந்த சூழ்நிலைகள் எதிராக ஏதோ ஒன்று வரும் பொழுது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலது நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இதுக்கு பாருங்கள், இதுக்கு பிற்பாடு அவர் சொல்லுகிறார் அங்கே சங்கீதக்காரன், அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணேன். பாருங்கள், முதல் கதைத்தார், ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, என்ன மறந்துட்டார் ஒன்றெல்லாம் சங்கீதக்காரன் சொல்லிவிட்டு உடனே ஆண்டவருக்குள்ளே நிதானித்து ஆண்டவரை மையமாக வைத்து அவர் பார்த்து அவர் சொல்லுகிறார், இது இப்படி எல்லாம் நான் கதைத்தது என்னுடைய பலவீனம், அவருடைய அற்புதமான கிரியைகள் எவ்வளவு பெரியது என்பதை எல்லாம் அவர் பூர்வ காலத்து காரியங்கள் எல்லாம் யோசித்து, அவர் எப்படியாக அவரை போல தேவன், ஒரு பெரிய தேவன் யார்? அவருடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி பேசுகிறார். அதனால் தான் நான் என்ன சொல்லுகிறேன் அன்பானவர்களே, கர்த்தரை மையமாக வைத்து வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கை கஷ்டமாக இருக்கலாம், பலவிதமான சவால்கள் நிறைந்திருக்கலாம், எதிரான ஏதோ பல காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது போல இருக்கலாம், அல்லது உங்களுடைய சுபாவம் சில வேளையில் இப்படித்தான், நான் இப்படித்தான், நான் ஒரு அமைதி, அல்லது நான் எல்லாரிடத்திலையும் போய் ஒரு மன்னிப்பு கேட்கிறதோ அல்லது நான் மன்னிக்கிறதோ இப்படி எல்லாம் எனக்கு இல்லை, நான் இப்படித்தான் என்று சொல்லி சில எல்லைகளை வைத்திருப்பீர்கள். இல்லை, கர்த்தரை நீங்க மையமாயும், அதுதான் உங்களுக்கு எல்லையா இருக்கணும். கர்த்தர் மையமாக வைக்கும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைகளிலே நீங்கள் உங்களுக்கென்று நியமித்த சில அந்த எல்லைகளை மீறி கர்த்தருக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைகளை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை மையமாக வைக்க வேண்டாம். எனக்கும் தான் சேர்த்து சொல்லுகிறேன், எந்த வியாதியா இருக்கலாம், குடும்ப சூழலா இருக்கலாம், என்ன இது எங்களுக்கெல்லாம் சரி வராது, இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை போகுது என்று சொல்ல வேண்டாம். கர்த்தரை மையமாக வையுங்கள். கர்த்தர் எந்த மனிதனையும் அவர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ஆமென், ஆமென். அங்கே பவுல் சொல்லும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லுங்கள். ஆகவே அவரை நாங்கள் மையமாய் வைக்கும் பொழுது அவராலே நாங்கள் ஒரு சேனைக்குள்ளே பாய்வோம், அவராலே ஒரு மதிலை தாண்டுவோம். ஆமென். அவராலே அன்புக்குரியவர்களே நிச்சயமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நல்ல நிலைமைகளிலே நாங்கள் இருக்க முடியும். நாங்கள் ஒரு தாழ்வுள்ளவர்கள், அற்பமானவர்கள், முடியாதவர்கள், எங்களுடைய காரியங்கள் இப்படித்தான், எங்களுக்கு படிப்பறிவில்லை, இப்படியெல்லாம் சில வேளைகளிலே எங்களுக்குள்ளேயே சில எங்களை வைத்தே நாங்கள் சில காரியங்களை ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் அப்படியே ஒரு தாழ்வான நிலைகளிலே அப்படியே எங்களை மையமாக வைத்து பார்த்து இருக்கிறோம். அப்படி இல்லை, கர்த்தருக்குள்ளே கர்த்தரை மையமாக வைத்து பார்ப்போம். கர்த்தராலே நாங்கள் அவருடைய நாமம் மகிமைக்கு ஏதுவாக ஒரு ஆசீர்வாதமாக, சுகமாக, சமாதானமாய், சந்தோஷமாய், உயர்வான நிலைகளிலே இந்த பூமியிலும் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க முடியும். அதே போல இன்னொரு காரியம் சொன்னேன், சில ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சில எதிரான காரியங்கள் வந்தாலும் கர்த்தருக்குள்ளாக கர்த்தரை மையமாய் வைத்து பார்க்கும் பொழுது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் எங்களை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, எங்களை துக்கப்படுத்துகிற தேவன் அல்ல, எங்களை கீழே அமர்த்தி
நசுக்குகிற தேவன் அல்ல, எப்பொழுதுமே எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனாய் இருக்கிறபடினால் அவரை மையமாக வைத்து நீங்கள் வாழுங்கள். உங்களை மையமாக வைக்காமல், அல்லது உங்களுடைய மனைவியையோ அல்லது உங்களுடைய சொந்தங்களையோ, அல்லது ஏதோ இந்த அதிகாரி இருக்கிறார், அந்த நபர் இருக்கிறார், அதனாலே நான் சில காரியங்களை ஜெயிக்கலாம், வெல்லலாம் என்று அப்படியெல்லாம் மனுஷர்களை கூட ஒரு மையமாக வைக்காமல், உங்களையும் மையமாக வைக்காமல், உங்களுடைய சொத்துக்களை மையமாக வைக்காமல் கர்த்தரை மையமாய் வையுங்கள். நிச்சயமாய் ஒரு சமாதானமாய், சந்தோஷமாய், சுகமாய், இந்த பூமியிலும் ஆசீர்வாதமாய், அநேகருக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாய், சாட்சியாய், அன்பானவர்களே, ஒரு கீழான நிலைகள், தாழ்த்தப்பட்ட ஒரு நிலை, ஒரு படிப்பறிவில்லை என்று சொல்லத்தக்கதான ஒருவர்களாய் இருந்தாலும் உங்களை எல்லா சிறியவனை புழுதியிலிருந்து வெளியவனை குப்பையிலிருந்தும் தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிறவன் உங்களை உயர்த்துவார். கர்த்தரை மையமாக வைத்து வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.